அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருடைய வீட்லேயுமே தங்கம் வெள்ளி வாங்கிறதுங்கிறது ஒரு எட்டா கனியாகவே தாங்க இருக்குது. தங்கத்துடைய விலையானது என்னதான் ஏற்றம் இறக்கமாக இருந்தாலுமே ஒரு தங்கம் வாங்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மலப்பான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு தங்கம் வாங்கினாலும் நிறைய வீடுகளில் ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்ம டக்குன்னு கொண்டு போய் நகை வச்சிடறோம். பசங்களுடைய ஒரு கல்விக்காக இருக்கட்டும், இல்லை சொந்தமாக ஒரு வீடு கட்டுறது, இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இப்படி ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் தான் நமக்கு நிச்சயமாக கை கொடுத்து உதவுது. அப்படிப்பட்ட தங்கமானது நமக்கு நல்லபடியாக பல மடங்கு பெருகி வரத்துக்கு, ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் நல்லபடியாக அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். குறிப்பாக கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இப்போயே எல்லாருடைய வீட்லேயும் சின்ன குழந்தையிலேருந்தே அந்த தங்க நகைகள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெண்களுக்கு இருக்கும். ஏன்னா தங்கம்ங்கிறது ஒரு நகை ஆபரணம் மட்டும் கிடையாது, நல்லபடியான ஒரு அசட், ஒரு சொத்து. ஏன்னா தங்கத்துடைய விலையானது நமக்கு அப்படி ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இடத்துக்கு ஈக்குவலாக தங்கமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆகிப்போயிடுச்சு. அப்படிப்பட்ட தங்கமானது நமக்கு நல்லபடியாக பெருகவும், அப்படி வாங்கக்கூடிய தங்கம் நமக்கு இப்படி அடகு கடைக்கெல்லாம் போகாமல் நல்லபடியாக நிலையாக நல்லபடியாக பெருகி வரத்துக்கும், நிறைய வீட்டில் இப்படி நகை அடகுல போயிருக்கும் பார்த்திங்களா, அந்த அடகு வச்ச நகை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வர முடியாமல் பல வருஷங்களாக வெறும் வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நகை வீட்டுக்குள்ளே வரணும், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லபடியாக போட்டு அழகு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு மந்திரப்பதிவை நம்ம டெய்லி உங்கள் வீட்டில் பூஜையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக தங்கமானது நமக்கு பல மடங்கு சேரும். குறிப்பாக அடகு வைத்த நகைகள் நமக்கு நிச்சயமாக வீட்டுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரப்பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே இந்த தங்கத்தை பெருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு ஆன்மீக டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுக்கு மொத்தம் 3 விதமான விரதங்கள் இருக்குது. ஒன்று வார விரதம், இன்னொன்று நட்சத்திர விரதம், இன்னொன்று திதி விரதம். வார விரதம்ங்கிறது செவ்வாய்க்கிழமையில் அனுஷ்டிக்கக்கூடிய விரதம். நட்சத்திர விரதம்ங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் நமக்கு முருகப்பெருமானுக்கான அந்த நட்சத்திரம் வரப்போ அனுஷ்டிக்கக்கூடியது. திதி விரதம்ங்கிறது ஷஷ்டியில் அனுஷ்டிக்கிறது. இப்படி இந்த 3 விரதங்களும் யார் ஒருத்தங்க நம்ம கடைப்பிடிக்கிறோமோ, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமோ, பொன்னை பெருக்கக்கூடிய மகா விரதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நமக்கு தங்கம் அப்படின்னாலே அந்த உலோகத்திற்கு உரிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான் தான். முருகனுடைய தலத்தில் போயிட்டு நம்ம வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு தங்கம் சேருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு பொன்னன் அப்படிங்கிற இன்னொரு பெயர் கூட இருக்குது. ஏன்னா குருவுக்கான பிடித்த உலோகமே தங்கம் தான். குருவுக்கான நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்து குருபலம் உள்ளவங்களுக்கு ஏராளமான தங்கம் சேருங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அப்படி நமக்கு இந்த குரு பகவானுடைய வழிபாடுகள்னாலே வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கான அந்த வழிபாடுகள், எளிமையான தீப வழிபாடுகள்லாம் செஞ்சு நமக்கு இந்த தங்கத்துக்கு உரிய முருகனும் சரி நமக்கு குருவும், இந்த 2 தெய்வங்களையும் நம்ம நல்லபடியாக கரெக்டாக பூஜைகள்லாம் பண்ணி இவங்களுடைய சக்தியை நம்ம ஆகர்ஷணம் செஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்படி செய்வதன் மூலம் குடும்பத்தில் கண்டிப்பாக நமக்கு தங்கமானது பெருக்கி தரும். அப்படி நம்ம இது மாதிரியான இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடும் குரு வழிபாடுகளும் நம்ம செஞ்சுட்டு நம்ம வீட்டில் எளிமையான இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் டெய்லி உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடுவதன் மூலமாக தங்கமானது, இதுவரைக்கும் எங்கள் கிட்ட குண்டு மணி கூட தங்கம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க வீட்டில் கூட நிச்சயமாக தங்கம் அந்த வாங்குவதற்கான ஒரு யோகம் வரும். குடும்பத்தில் நமக்கு பணம் வந்தால் தானே நமக்கு தங்கமே வரும். அப்போ அந்த பணம் வருவதற்கான வழிகள், வாய்ப்புகள், வருமானங்களை பெருக்கி கொடுத்து அந்த தங்கம் வாங்குவதற்கான அந்த வழிகளும் நிச்சயமாக இந்த மந்திரத்தின் மூலமாகவே கிடைக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித அஸ்திமுகாய சொர்ண பிராப்தையை மம குரு குரு ஸ்வாஹா. ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித அஸ்திமுகாய சொர்ண பிராப்தையை மம குரு குரு ஸ்வாஹா.
இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி இப்படி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது சுவாமிக்கு நிவேதனம் வச்சுட்டு நம்ம சொல்லுவதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் அந்த தங்கம் வாங்குவதற்கான ஏதாவது தங்கத்தாலான ஏதாவது தோஷங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தோஷங்கள் நிச்சயமாக நமக்கு விலகும். குரு பகவானுடைய அருளாலும் ஸ்வர்ணலக்ஷ்மியுடைய அருளாலும் எந்தவித தடையும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் தங்கமானது சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. எப்பயுமே எந்த ஒரு மந்திரங்கள் நம்ம சொல்கிறப்பயுமே மனசில் ஏதாவது ஒரு குருவை குருவால் உபதேசிக்கப்பட்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள் தான் பலிக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி உங்களுக்கு ஏதாவது குரு இருந்தாங்கன்னா மனசில் நீங்கள் மானசீகமாக அவங்கள நினச்சிட்டு இல்லாட்டி உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. இதோடு கூட தங்கம் பெருகுவதற்கான சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் ஓம் சொர்ண ஸ்ரஜே நமக, ஓம் சொர்ண ஸ்ரஜே நமக. இந்த ஒருவரி மந்திரமானது நமக்கு தங்கத்தை நல்லபடியாக பெருக்கி கொடுக்கறதுக்கும், நம்ம குடும்பத்தில் ஏதாச்சும் தோஷங்கள் இருக்குது இல்லை தங்கம் நகைகள்லாம் அடகு போயிருக்குன்னா அந்த எல்லா விஷயத்தையும் நமக்கு மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். நிச்சயமாக சொர்ணலக்ஷ்மியுடைய அருளோடும் இந்த குரு பகவானுடைய அருளோடும் முருகனுடைய அருளோடும் நிச்சயமாக இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வீட்டிலையோ இல்லை கோவில்லையோ நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நல்லபடியாக வருமானம் பெருகி சீக்கிரமாக நம்ம நிறைய தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகத்தை நம்மளும் அனுபவிக்கலாம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சொர்ணலக்ஷ்மியே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் சொர்ணலக்ஷ்மியுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இதை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.